தனியார் பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம் வழங்குவது தொடர்பான வழக்கில் தற்பொழுது நீதிமன்றம் உத்தரவு ஒன்றினை பிறப்பித்திருக்கிறது. என்னவென்று அறிவோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், வணக்கம். மேலும் இந்த வழக்கு தொடர்பான தகவல்களையும் தற்பொழுதைய உத்தரவு தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். தமிழகத்தில் தனியார் பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம் வழங்குவது தொடர்பாக தனியார் பள்ளிகள் இயக்குனர் கடந்த மார்ச் மாதம் அளித்த பரிந்துரைகளை பரிசீலித்து தகுந்த உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று கல்வித்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அகில இந்திய தனியார் கல்வி நிறுவன சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் பழனியப்பன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அதே போல கல்வி உரிமை சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவதை உறுதி செய்யக்கூடிய வகையில ஆரம்ப பள்ளிகளை நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்துவது தொடர்பாக தனியார் பள்ளிகள் இயக்குனர் அளித்த பரிந்துரையையும் பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும் என்ற மற்றொரு வழக்கையும் தாக்கல் செய்திருந்தார். இந்த இரண்டு வழக்குகளையும் விசாரித்த நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் விசாரித்தார். இந்த விசாரணையின் போது மனுதாரர் சங்கம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கே.எம். விஜயன் தனியார் பள்ளிகளுக்கு இந்த தற்காலிக அங்கீகாரம் வழங்க வகை செய்யக்கூடிய சட்டப்பிரிவுகளை எதிர்த்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அதே சமயம் இதே கோரிக்கையுடன் நாங்கள் அளித்த விண்ணப்பத்தை பரிசீலித்த தனியார் பள்ளிகள் இயக்குனர் நிரந்தர அங்கீகாரம் வழங்க பரிந்துரைத்திருக்கிறார். அதே போல கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 25% இடஒதுக்கீட்டில் சேர்ந்துள்ள ஏழை மாணவர்கள் ஆரம்ப பள்ளிகளில் படிக்கும் போது அவர்கள் 5ஆம் வகுப்புக்கு மேல வேற பள்ளிகளில் சேர முடியாத ஒரு நிலை இருக்கிற காரணத்தினால் அந்த ஆரம்ப பள்ளிகளை நடுநிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தும்படி தனியார் பள்ளிகள் இயக்குனர் பரிந்துரைத்திருக்கிறார். அந்த பரிந்துரைகளையும் மீதும் பரிசீலித்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று வாதிடப்பட்டது. அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் மற்றும் சிறப்பு அரசு பிளீடர் மைத்ரேயி சந்துரு ஆகியோர் நிரந்தர அங்கீகாரம் வழங்குவது தொடர்பாகவும் பள்ளிகளை தரம் உயர்த்துவது தொடர்பாகவும் பல்வேறு நிபந்தனைகளுடன் தனியார் பள்ளிகள் இயக்குனர் பரிந்துரை அளித்திருக்கிறார். ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் இந்த நிபந்தனைகளை அந்த பள்ளிகள் பூர்த்தி செய்திருக்கிறதா இல்லையா என்பதை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்ற ஒரு தகவலை தெரிவித்தனர். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த மாதிரி தனியார் பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம் வழங்குவது தொடர்பாகவும் அதே போல தரம் உயர்த்துவது தொடர்பாகவும் தனியார் பள்ளிகள் இயக்குனர் அளித்த அந்த பரிந்துரைகள் மீது 12 வாரங்கள்ல உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று கல்வித்துறை செயலாளருக்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள்.